ஹலோ நண்பா! ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி ரிலீஸ் கிளாஷ பத்தி நேத்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தி ஆடியோ லான்ச்ல பேசியிருக்காரு. சிவகார்த்திகேயன் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க அக்டோபர் தீபாவளியில ரிலீஸ் பண்ற மாரி பிளான் பண்ணோம். பட் அந்த டைம்ல விஜய் சாரோட படம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்க பொங்கல் டேட்டுக்கு தள்ளி போனோம். ஸோ பொங்கல் அந்த டேட்ல நாங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணோம். பட் சடனா இப்ப ஜனநாயகன் வருதுன்னு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துச்சு. உடனே நான் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரொடியூசருக்கு கால் பண்ணேன். அவர்கிட்டயும் கேட்டேன், தள்ளி போய்க்கலாமா இல்லை முன்ன பின்ன வந்துக்கலாமா அப்படின்னு. பட் ப்ரொடியூசர் இருந்துக்கிட்டு நாம இதை நோக்கி தான் இன்வெஸ்டரை இன்வெஸ்ட் பண்ண வச்சோம். ஸோ அவங்க இந்த டேட்ல தான் லாக் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம ஏப்ரல் மேல எலெக்ஷன் வந்துடும். ஸோ நம்ம அப்பயும் போக முடியாது, இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே விஜய் சார் மேனேஜர் ஜெகதீஷ் ப்ரோக்கு கால் பண்ணேன். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி 2 படமுமே வரலாமே பொங்கலுக்கு, நல்லா தானே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதெல்லாம் ஓகே தான், நீங்க விஜய் சார்ட்ட இந்த சினாரியாவை எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஏன்னா நடுவில் சில பேர் காமெடி பண்ணிருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் பதிலுக்கு சூப்பர், 2 படமே வரட்டும், என்னோட விஷயத்தை சிவகார்த்திகேயன்ட்ட சொல்லிருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நடுவில் நடந்திருக்கான். ஸோ சிவகார்த்திகேயன் லாஸ்ட்ல சொல்லியிருந்தாரு, 33 வருஷமா நம்மளை என்டர்டெயின் பண்ண ஆளு, ஸோ அவரை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகனை பாருங்க, ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தியை பாருங்க அப்படின்னு சூப்பரா பேசியிருந்தாரு. அவரு பேசினது உண்மையாகவும் கூட இருந்துச்சு. பட் இதில் டெஃபினட்டா ஒரு பொலிட்டிக்கல் எட்ஜ் எடுக்கணுங்கிறதுக்காக ப்ரொடக்ஷன் டீம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா 14ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்கு மாத்தினது விஜய் ஏதாவது இடத்துல டவுன் பண்ணுங்கிறதுக்காக தான் படத்தை கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வந்திருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். சிவகார்த்திகேயன் இவ்வளவு ஸ்வீட்டா அவர் அண்ணனுக்காக உண்மையா கூட இருக்கலாம், விஜய் சார் அப்படின்னு ஸ்வீட்டா இருக்கலாம். பட் எல்லாருமே அந்த மாதிரி இல்லை. பாப்போம் நண்பா, 2 படமே கூட ஜெயிக்கட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.